வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா ரணின் பேசுகிறேன். நான் இப்போ வந்து பாட்டிமாவை காமிக்கிறேன். ஆக்சுவலி பாட்டிமா வந்து என்கிட்ட பித்தப்பை கல்லுக்காண்டி தான் வந்திருக்காங்க. ஆனால் நான் வந்துட்டு அவங்களோட தலையாட்டுற வீடியோ இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். என்னென்னா, தலையை இப்போ ஆட்டிகிட்டே இருக்காங்கல்ல, இது வந்து இன்வாலன்ட்ரி ஹெட் மூமெண்ட்ஸ். ஜென்ரலாக ஜெனட்டிக்காக சில குழந்தைங்களுக்கு இப்போ பாட்டிமா எவ்வளவு நாளா தலையாடுது? தலை ஒரு 2 மாசத்துக்கு முந்தான். 2 மாசமா? கரெக்டாக சொல்லுங்க. காய் கேட்க 15 இயர்ஸ், 15 வருஷம். தலை தலை ஆடுறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? அது தெரியல. அப்புறம் தான் ரொம்ப ஆடின பின்னால் தான் தெரிஞ்சு. இப்போ ஆடவும் உங்களுக்கே தெரியுதா? கழுத்து வலிக்குதா? தலையெல்லாம் வலிக்குது. கழுத்து வலிக்குதா? கழுத்து ஒரு தப்பா வலிக்குது. ஓகே, இப்படி ஆட்டுறனால வலிக்குதா? தெரியல, அவங்களுக்கு அதே கேட்கல சுத்தமா. ஓகே சரி. இப்போ நீங்க பித்தப்பை கல்லுக்காண்டி வந்திருக்கீங்களா? வயிறு வலிக்குதா? வயிறு வலிக்கல இன்னைக்கு. வயிறு வலிக்கல இன்னைக்கு? வலிக்கல முன்னாடி? முன்னாடி இல்லை, எப்பயுமே வலிக்கலையா? வலிக்குது. இடுப்பு வலிச்சுன்னு இருந்துச்சு, காதில் விழுகிறதுல. சரி, ஆக்சுவலி இந்த மாதிரி இவங்க வந்து பித்தப்பை கல்லுக்காண்டி வந்திருக்காங்க. இந்த தலையாட்டுறதுக்கு வந்துட்டு இப்போ நான் மருந்து கொடுக்குறேன். சூப்பரா இந்த தலையாட்டுறது சரி பண்ணி தரேன். தலை ஆடுறது நின்றதுக்கு அப்புறம் நீங்க வந்து இன்னொரு வீடியோ கொடுக்கணும். அப்ப இந்த ஸ்கார்ஃபே போட்டுன்னு வரீங்களா? குளிர்தா? ஏன் சொட்டு போட்டிருக்கீங்க? குளிர்னு வந்துச்சு. ஆட்டை இது காரில் வந்துங்க, காலையிலே வந்தது. குளிர்ச்சி போட்டணும். சரி, இந்த தலையாட்டுறது டிக்ஸ்ன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது வந்து நிறைய ஃபோன் டிவி பார்த்துட்டு இருக்கிற குழந்தைங்க, சம் ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ்லையும் சின்ன பிள்ளைங்க வந்து டக்குன்னு இப்படி இல்லை இப்படி 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 டக்குன்னு ஷேக் பண்ணுவாங்க. அதுக்கும் இந்த வயசானவங்க தலையாட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. தலை லைட்டாக இப்படி ஆட்டிகிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம நோட் பண்ணுவோம். அந்த தலையாட்டுறதுக்கு ஹோமியோவில் வண்டர்ஃபுல்லாக மெடிசன் இருக்கு. ஜென்ரலாக நம்ம பாடி வந்து ஸ்டிஃபாக இருக்கணும், நம்ம பாடியில் மூமெண்ட்ஸே இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம வந்து தலை வந்து இன்வாலன்ட்ரியாக இப்படி ஆடிட்டே இருக்கிறது வந்து ஒரு கண்டிஷன் பார்க்கின்சன்ஸ். இன்னொரு கண்டிஷன், பார்க்கின்சன் நோய் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அறிகுறி வந்து இந்த மாதிரி ட்ரெம்பிளிங், நடுக்கம், இந்த மாதிரி தலையாட்டம் இதெல்லாம் இருக்கலாம். இன்னொரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா மேஜர் ஆர்கன்ஸும் வந்து அட்ரோஃபி ஆக ஆரம்பிக்கும். வயசான காலத்தில் பிரெயின் எல்லாம் சுருக்கம், அந்த செரிபெல்லம் எல்லாமே ஒரு அட்ரோஃபி கண்டிஷன். அந்த கண்டிஷனில் இந்த மாதிரி தலையாடலாம். பட் இது ஆடிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு கழுத்தெலும்பு தேய்மானம் ரொம்ப கூட இருக்கும், அப்புறம் தலை சுற்றல் ரொம்ப கூட இருக்கும், அப்புறம் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அவங்களால நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் வந்து பார்க்கறதுக்கும் சோஷியலாக எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்கறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு ஹோமியோபதியில் வண்டர்ஃபுல்லான மெடிசன் இருக்குது. அந்த மெடிசன் பற்றி நான் இப்போ உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஆக்சுவலி ஹோமியோபதியில் வந்து இன்வாலன்ட்ரி மூவ்மெண்ட் ஆஃப் பாடி பார்ட்ஸ், அதில் ஃபஸ்ட்டு எடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு பாம்புனா அந்த பாம்போட உடம்பு ஃபுல்லாக வழவழப்பாக ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் நான் ஏற்கனவே போட்டிருக்க மாதிரி இந்த விர்ச்சுவல் ஆட்டிசம் போட்ட மாதிரி இந்த கிராட்லஸ் ஹாரிடஸ்ன்னு சொல்லக்கூடிய ராட்டல் ஸ்னேக்கோடைய வால் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி ஷேக் ஆகிட்டு இருக்கும் இன்வாலன்ட்ரியாக. ஸோ அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற மெடிசனும் லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, மஞ்சள் காமாலைக்கு ரொம்ப நல்லது, பித்தப்பை கல்லுக்கு ரொம்ப நல்லது. இவங்க பித்தப்பை கல் பேஷண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நான் வந்து பித்தப்பை கல்லுக்கு அந்த மருந்தை இவங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இவங்களுக்கு அந்த லிவர்லேயும் ஆக்ட் பண்ணும், பித்தப்பையிலையும் ஆக்ட் பண்ணும், இவங்க தலையாட்டுறதே அது நிற்கும்னு சொல்லிட்டு. சிலர் வந்து இப்படி கால் ஆடிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் இன்வாலன்ட்ரி இப்படி ஆடிட்டே இருப்பாங்க. அப்படி ஆற்ற எல்லாருக்குமே தூக்கத்தில் கூட ஆட்டுவாங்க, நிறைய பேர் காலட்டே தூங்குவாங்க. அதுவே வந்துட்டு பிரெயினுக்கும் இந்த நரம்புக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதுக்கு கொடுக்குற மருந்து வந்து ஜிங்கம் மெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து, ஜிங்க்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஜென்ரலாக நீங்கள் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணக்கூடாது ஹோமியோபதி மருந்து, அதுக்கு ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட வந்து வாங்கி சாப்பிடணும். அதுக்கு தான் படிச்சுட்டு நாங்கள்லாம் இருக்கோம். ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போய் வாங்கி சாப்பிட்டு அதை குணம் பண்ணிக்கோங்க. பட் இப்படி தலையாடிட்டே இருந்தால் வாழ்நாள் முழுக்க இந்த தலையாட்டத்தை அப்படியே வச்சுக்கணும் தேவையில்லை. ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு மருந்து சாப்பிட்டு குணம் பண்ணி ஹாப்பியாக கூட வாழலாம். ஏன்னா நான் வந்துட்டு அந்த இப்போது முகத்தில் மட்டும் திடீர்னு ட்விச்சிங்க்கு சொல்லியிருந்தேன், ஃபேஸில் மட்டும் இங்கே மட்டும் துடிக்கும், இங்கே மட்டும் துடிக்கும், இங்கே கண்ணை மட்டும் சில துடிக்கும், இப்படி இப்படி கண்ணை சிமிட்டிகிட்டே இருப்பாங்க. குழந்தைங்க கூட டிவி நிறைய ஃபோன் நிறைய பார்க்குற குழந்தைங்க கண்ணை வந்து இப்படி சிமிட்டாங்க. சிலர் கண்ணை சிமிட்டும் போது நெக்கையும் சேர்த்து இந்த பார்ட்டியும் சேர்த்து சிமிட்டுவாங்க. அது அப்படி சிலர் எந்திரிச்சு டக்குன்னு ஜம்ப் பண்ணிட்டு உட்காருவாங்க. இது எல்லாமே டிக்ஸ். எக்ஸ்ட்ரீம் அடிக்ஷன் டு ஃபோன் அண்ட் டிவி, அதில் நிறைய ப்ராப்ளம் வருது. இதுக்கெல்லாம் வந்து ஹோமியோவில் எக்ஸலண்ட்டான மெடிசன் இருக்குது, க்யூர் ஆகும்.
இது க்யூர் பண்ண முடியாது, இது நீங்கள் சோஷியலாக மாற்றிக்கணும், நீங்கள் உங்களை வந்து டைவர்ட் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. உள்ளார மருந்து சாப்பிட்டு இது குணம் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பாட்டிமா எடுத்து வச்சிட்டேன். பாட்டிமா பித்தப்பை கல்லுக்கு தான் இப்போ மருந்து கொடுத்துருக்கேன். அவங்க டியூப்லலாம் கல் அடைச்சிருக்கு, பித்தப்பை ஃபுல்லாக கல் இருக்குது. சரி பண்ண அப்புறம் பித்தப்பை கல்லும் டியூப்ல இருக்கிற கல்லும் குணமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதே நாளில் பாட்டியை நான் வந்து இதே ஸ்கார்ஃப் எடுத்துட்டு வாங்க, அடுத்த வாட்டி வரும்போது ஸ்கார்ஃப் எடுத்துட்டு வரீங்களா? அடுத்த வாட்டி 5 மாசம் கழிச்சு வரணும். 5 மாசம் கழிச்சு வரும்போது இந்த ஸ்கார்ஃப் போட்டுன்னு வரீங்களா? போட்டுன்னு வரேன்னு சொல்லுங்க. புரியுதான்னு பார்ப்போம். புரியல. இதே இதே அடுத்த வாட்டி வரும்போது போட்டுன்னு வரீங்களா? என்ன சொன்னேன் நானு? நான் என்ன சொல்றேன் புரியுதா? என்ன சொன்னேன்? இது போட்டுன்னு வரணும். வாவ், புரிஞ்சிருச்சு. ஓகே, இது டெய்ல தான் போட்டு வீட்டுல கூட போட்டுக்கிறீங்களா? ஆனா இதே கலர் போட்டுன்னு வரணும். போடக்கூடாதா? வீட்டுல போட்டுக்கோங்க. சரி, அடுத்த வாட்டி வரும்போது இந்த ஸ்கார்ஃபை போட்டுன்னு வரணும். சரி. நான் அப்ப படம் பிடிப்பேன். சரி, ஓகே. பாட்டிக்கு காது கேட்கறதுக்கு மருந்து கொடுத்துருவோம். பேசாம எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்களே எப்படி பேசுறீங்க வீட்டுல? நீங்க தான் பாத்துக்கிறீங்களா? ஹோமியோல அதுக்கு மருந்து இருக்கு. காதுக்கு மருந்து ஃப்ரீயா தரேன். காதுக்கு மட்டும் கேட்க வச்சுறேன். அடுத்த தடவை கேட்கலையா? மருந்து தரேன், நல்லா கேட்கும். சரி சரி. நான் அடுத்த 5 மாசம் கழிச்சு அடுத்த வீடியோ போடுவேன். அது வரைக்கும் இந்த பாட்டி உங்க ப்ரேயர்ஸ் வச்சுக்கோங்க, நல்லா குணமாகணும். வயசான பாட்டி இனிமே இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி விடாம 79 வயசுலயே அம்மாவை வந்து சரி பண்ணணும், பித்தப்பை கல் இருக்கு வலிக்குதுன்னு சொல்றாங்க, குணம் பண்ணணும்னு சொல்லி கூட்டிட்டு நான் அவங்க பையனுக்கு எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாருக்கும் பிறக்கணும், தாய் தகப்பனை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. லவ் யூ ஆல்.